இதே மாதிரி நம்ம யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது அதுல 2 லைன்ஸ் வரணும். அதுல டெஸ்ட் டீன்னு எழுதிருக்கிற அந்த லைனோட கலர் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு இல்ல ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படி பார்த்தா நமக்கு சொல்ல முடியுமா பிரெக்னன்சி ஸ்ட்ராங்கா இருக்கு இல்ல அபார்ஷன் ஆயிடும் இப்படின்னு நிறைய பேரோட மனசுல டவுட் இருக்கு. ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டெஸ்ட் நம்ம பிரெக்னென்ட் ஆயிருக்கா இல்லையான்னு மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச முடியும். ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த டெஸ்ட்ல நம்ம பாடியில பீட்டா எஸ்சிஜி ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆயிருக்கா இல்லையா, எஸ் ஆர் நோ, இவ்வளவுதான் நமக்கு தெரிய முடியும். ஸ்ட்ராங் ஆயிடுச்சா இல்ல வீக் ஆயிடுச்சான்னு தெரியுதுக்காக நம்ம பிளட் லேப்ல கொடுத்து பீட்டா எஸ்சிஜி டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுல நமக்கு அந்த கரெக்டான வேல்யூ கிடைக்கும். 100, 200, 500 இப்படி. ஸோ 100க்கு மேல வேல்யூ வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பாசிட்டிவ், அதுக்கு ஹெல்த்தி பிரெக்னன்சியோட சான்ஸ் ஜாஸ்தி. அப்படி 100க்கு கம்மி ஆனா 50க்கு மேல அப்படின்னா மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் 50க்கு கீழே வந்துச்சுன்னா மோஸ்ட்லி அது ஒரு ஹெல்த்தி பிரெக்னன்சி இல்லை இப்படின்னு நமக்கு தெரிய முடியும். ஸோ நம்ம அந்த யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் மட்டும் பார்த்து டென்ஷன் அடிக்க தேவையில்லை. அதுல ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குன்னா சீக்கிரமா லேப்ல போய் பீட்டா எஸ்சிஜி பிளட் டெஸ்ட் பண்ணுங்க.